الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وأصلي وأسلم على سيدي ومولاي محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم أما بعد فيقول الله جل وعلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أنا جعلنا حرما آمنا ويتخطف الناس من حولهم أفبالباطل يؤمنون وبنعمة الله يكفرون صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலித்து போஷித்து வருகின்ற வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எமக்கு இறை தூதராய் உத்தம வழிகாட்டியாய் வந்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானார். அல்லாஹு தஆலாவுடைய புண்ணியமான இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை ஞாபகப்படுத்தியவனாக அந்த அல்லாஹ்வை எந்நேரமும் எந்த இடத்திலும் அஞ்சி பயந்து வாழுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமான மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கின்றோம். துல்காதா மாதம். புனிதமான மாதங்கள் ஆரம்பமாகிவிட்டன. தொடர்ச்சியாக துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று தொடராகவும் பிரிந்து ரஜப் என்ற ஒரு மாதம் தனியாகவும் வருகிறது. இவ்வாறு புனிதமான மாதம் நுழைந்திருக்கின்ற ஒரு பக்கம் ஹஜ்ஜுக்காக தயாராகின்ற மக்களுடைய நிலைமையும் இப்பொழுது உண்டாகிவிட்டது. ஹஜ்ஜு என்பது, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நாடுவது என்பது எப்பொழுது ரமலான் முடிந்து ஷவ்வால் மாதத்தின் பிறை காணப்படுகிறதோ, அதாவது நோன்பு பெருநாள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றதோ அன்றே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நாடிக்கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்வதென்பது அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்களுக்கு, அந்த 10 அதுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் தான். அல்லாஹ் நல்லடியார்களே, இஹ்ராம் நாடிக்கொண்டு அதுவரைக்கும் இருந்து கொண்டு இஹ்ராமுடனே இருந்து கொண்டால் அது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்றாலும் கூட அல்லாஹ்விடத்தில் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமும் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த பள்ளியிலே இன்று இவ்வளவு சந்தோஷமாக புனிதமான ஒரு தினத்திலே இருப்பதற்கு காரணம் அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா தான். அந்த காபத்துல்லாவை முதலாவதாக அல்லாஹு தஆலா பூமியிலே முதற் பள்ளியாக அல்லாஹு தஆலா வைத்தான். அந்த பள்ளி கட்டப்படுவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துடன் ஆரம்பித்தாலும் அதற்கு முன்னைய வரலாற்றுக்கு முந்தைய ஒரு காலம் என்ற ஒரு கணிப்பீடு செய்யப்படுகிறது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே முதலாவதாக அந்த பள்ளி காபாவை கட்டி வைத்தார்கள். அதற்கு முன்னால் மலக்குமார்கள் கட்டி அதனை தவாப் செய்ததாகவும் ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டது ஹதீஸ்களிலே வருகிறது. சஹீஹ் ஹதீஸ்களிலே ஹிந்து என்ற பகுதியில் தான் இறக்கப்பட்டார்கள். ஹிந்து என்பது இந்தியாவை குறிக்கும். இந்தியா என்பது நாம் நினைப்பதை போன்று
இப்பொழுது 4ஆக பிரிந்திருக்கக்கூடிய இந்தியா மட்டுமல்ல, இலங்கையுடன் சேர்ந்த அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை, இன்னும் ஒரு நாடு எல்லாம் சேர்ந்ததாகத்தான் இந்த ஹிந்த் என்பது இருந்தது. தூஃபான் வெள்ளம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் எப்பொழுது வந்ததோ அந்த பிரளயத்துடனே இலங்கை பிரிந்துவிட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையிலிருந்து 40 தடவைகள் கால்நடையாக மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்ததாக ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் தமீர் ரஹ்மத்துல்லாஹ், இன்னும் இமாம் தபரி போனவர்கள் கூட அவர்கள் அதை அறிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கால்நடையாக போவார்களா என்று சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 60 முழம் உயரமான ஒரு மனிதர் கால்நடையாக போவதென்பது, அதுவும் அதாவது கடல்கள் எதுவும் பிரிக்காத ஒரு பூமியாக இருந்த காரணத்தினால் போவதென்பது அது இலகுவான காரியம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மக்காவிலே நாங்கள் ஹஜ்ஜுக்காக போகிறோம். உலக முஸ்லிம்கள் அனைவருடைய கல்பு, இதயமும் மக்காவை நோக்கி இருக்கும். யாருக்குத்தான் மக்காவிலே ஒரு உம்ராவை செய்ய, அந்த காபாவை பார்க்க, அந்த ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட ஆசை என்பது யாருக்குத்தான் இல்லாது? அதே போன்றுதான் இவைகள் அனைத்துக்கும் காரணமாக இருந்த எமது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க, அவர்களை ஜியாரத்து செய்வது என்பதும் கூட எங்களுக்கு முஸ்லிம்கள் அனைவருடைய இதயபூர்வமான ஒரு விருப்பமான ஒரு விடயம்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மக்கா மதீனா என்பது அல்லாஹ்வால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட பூமி. அதோடு நாம் இன்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, மிகவும் கவலையோடு நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பூமி, அந்த குதுஸ் பூமியும் இந்த மூன்றும் சேர்ந்த பூமி அல்லாஹ்வால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட பூமி. முதலாவதாக கட்டப்பட்டது காபாவுடைய பூமி, காபா. இரண்டாவதாக வரலாற்று ரீதியாக கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. மூன்றாவதாக கட்டப்பட்டது தான் மஸ்ஜித் நபவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை கண்ணியப்படுத்தினார்கள், ஹரம் பூமியாக ஆக்கினார்கள். அதே போன்று நானும் இந்த மதீனாவை ஹரம் பூமியாக ஆக்குகிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹரம் ஷரீஃபாக ஆக்கி வைத்துவிட்டு அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் அந்த மதீனா பூமி ஹரம் ஷரீஃபாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த 2 பூமிகளையும் ஒரு இரட்டை பிள்ளைகளை போன்று வைத்திருக்கிறார். அந்த மக்காவிலே என்னென்ன சிறப்புகள், என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் இந்த மதீனா பூமியிலும் இருக்கிறது. ஆச்சரியம் தரும் வகையில் மிகவும் புதினமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த 2மே அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த 2ஐயும் நபிமார்கள் மூலமாகத்தான் கட்டுவித்தான். முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், 2 நபிமார்களுடைய ஆரம்பம் தான் அந்த காபா பூமி, காபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டுவிக்கப்பட்ட மஸ்ஜித் நபவியும் அது ஒரு நபி, அது ஆரம்ப மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அதாவது நபிமார்களின் தந்தை என்று வர்ணிக்கப்படுவார்கள். நபிமார்களின் தந்தையாக வர்ணிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை கட்டுவித்தார்கள். கடைசி நபி என்று வர்ணிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் நபவியை கட்டுவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும் முன்னமேயே ஜுவாசா என்ற இடத்திலே, நக்யல் ஹலிமாத் என்ற இடத்திலே ஒரு பள்ளி கட்டப்பட்டது. அந்த பள்ளியிலே தான் ஜும்மா முதலாவதாக நடத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவினாங்க. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை நடத்தி வைத்தார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பள்ளியை கட்டி ஜும்மா நடத்திய பொழுது அங்கு 40 பேர் ஜும்மாவில் இருந்தார்கள். இது சஹீஹான ஹதீஸ். 40 பேர் இருந்த முதலாவதாக நடத்தப்பட்ட அந்த ஜும்மா 40 பேர் இருந்த காரணத்தினால் தான் நாங்கள் 40 பேரின்றி ஜும்மா நடத்தக்கூடாது என்ற சட்டத்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் சுமார் 13
அதாவது 13 ஹதீஸ் கிரந்தங்களே பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் அவர்கள் குபாவை கட்டுவித்தார்கள். குபாவிலிருந்து அவர்கள் வருகிறார்கள், மஸ்ஜித் நபவியை அந்த இடத்தை தெரிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க அந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே இருந்து கொண்டுதான் அதாவது இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய கேந்திர ஸ்தலமாக மஸ்ஜித் நபவி அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இரண்டுக்கும் சிறப்புகளை வைத்திருக்கின்றான். காபாவிலே யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கிறது. ஒரு ரக்காத் அல்ல, ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கிறது. ஆனால் மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கின்றன. எப்படியோ பல மடங்குகள் நன்மைகள் ஒரு தொழுகைக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்ல சகோதரர்களே, இது தொழுகைக்கு மட்டும் உரிய சட்டம் அல்ல. நாங்கள் அங்கே ஒரு சதக்கா கொடுக்கிறோம், ஒரே ஒரு ரியால் தான் கொடுக்கிறோம் என்றால் மக்காவிலே 1,00,000 ரியால் கொடுத்த சவாபு, மதீனாவிலே 1000 ரியால் கொடுத்த சவாபு, அங்கே நாங்கள் ஏதாவது ஒரு திக்ர் செய்தால் அங்கே 1,00,000 திக்ர் செய்த சவாபு மக்காவிலே, மதீனாவிலே 1000 திக்ர் செய்த சவாபு, இப்படியாக எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான சவாபு கிடைக்கின்றது என்று எமது ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் எல்லா இந்த 2 பூமிகள் அல்லது அதோடு சேர்ந்து இந்த மஸ்ஜித் அக்ஸா இரண்டுகளையும் யாராவது நேர்ச்சி வைத்து ஏதாவது அங்கு போய் அமல் செய்ய வேண்டும் என்று இஅ்திகாஃப் செய்ய வேண்டும் என்றோ அங்கே ஏதாவது தொழ வேண்டும் என்றோ நேர்ச்சி வைத்தால் நிச்சயமாக அந்த பூமியிலே மட்டும்தான் தொழ முடியும். ஆனால் மஸ்ஜித் ஹராமிலே யாராவது அங்கு வைத்து தொழ வேண்டும் என்று நேர்ச்சி வைத்தால் அல்லது இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் நேர்ச்சி வைத்தால் மஸ்ஜித் ஹராமை தவிர வேறு எங்கும் தொழ முடியாது, இஅ்திகாஃப் இருக்க முடியாது. ஆனால் மஸ்ஜித் நபவியிலே நாங்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நேர்ச்சி வைத்தால் அதுக்கு பதிலாக அதுக்கு மேல் அந்தஸ்து இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹராம்லே நாங்கள் இஅ்திகாஃப் இருந்தாலுமோ அல்லது தொழுதாலுமோ எமது நேர்ச்சி நிறைவேறி விடுகிறது. இதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவிலே நாங்கள் இருக்க வேண்டும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்றோ அல்லது தொழ வேண்டும் என்றோ நேர்ச்சி வைத்தால் அதுக்கு பதிலாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலேயோ அல்லது மஸ்ஜித் ஹராமிலேயோ நாங்கள் இவ்வாறு அதனுடைய அந்த அமல்களை நிறைவேற்றிவிட்டால் அது தாராளமாக நிறைவேறிவிடும். மேலே இருக்கக்கூடிய நேர்ச்சி வைத்தால் மஸ்ஜித் நபவியிலே நாங்கள் நேர்ச்சி வைத்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுதால் அல்லது அதனுடைய அந்த அமல்களை செய்தால் நிறைவேறிவிட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் நேர்ச்சி வைக்கிறோம் பக்தாதிலேயோ இந்தியாவிலேயோ அல்லது இலங்கையிலேயோ இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே நாங்கள் போய் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நேர்ச்சி வைக்கிறோம், அல்ல அங்குதான் தொழ வேண்டும் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று நேர்ச்சி வைத்தால் ஊரில் இருக்கக்கூடிய அதாவது இஅ்திகாஃப் இருக்க முடியுமான வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு பள்ளிக்குள்ளே ஒரு குக்கிராமமாக இருக்கிறது, சிறிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலே நாங்கள் போய் இஅ்திகாஃப் இருந்தாலும் சரிதான் அல்லது அந்த 2 ரக்காத் தொழுதாலும் எமது நேர்ச்சை நிறைவேறி விடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், மதீனாவிலே வஃபாத்தானார்கள். மக்கா அவர்களுடைய வசிப்பிடம், அவர்கள் வளர்ந்த இடம், ஆனால் மதீனாவிலே அவர்கள் கடைசியாக வாழ்ந்த இடம். மக்காவை அவர்கள் எவ்வளவு நேசித்தார்களோ மதீனாவையும் அவ்வளவு நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்துக்கு உட்பட்ட இடங்கள் தான் இரண்டுமே. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அவர்களை விரட்டுவதற்காக குறைஷிகள் தயாராகிவிட்டார்கள். இதனை அறிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். ஹஸ்வரா என்ற இடத்திலே வந்து அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவை காபாவை பார்த்து கொண்டு, இன்னகி லா ஹப்பு அருளில்லாஹி இலைய, நீ எனக்கு மிகவும் பூமியிலே விருப்பமான எனது மஹப்பத்துக்குரிய இடம். லவ்லா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மின்கி லமா ஹரஜ்து மின்கி, என்னை உனது கூட்டத்தார் இந்த பூமியிலிருந்து விரட்டாவிட்டால் நான் ஒரு நாளும் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று மிகவும் கவலை தோய்ந்த உள்ளத்தோடு கண்கலங்கிய நிலைமையில் அவர்கள் வெளிப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறுகிறார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கத்த வ தஆலஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை ஹரம் பூமியாக ஆக்கினார்கள், அதுக்காக துஆம் செய்தார்கள். வ ஹர்ரம்துல் மதீனத கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரம் பூமியாக ஆக்கினது போன்று நான் மதீனாவை ஹரம் பூமியாக ஆக்குகிறேன். அதே போன்று அதுக்காக துஆ கேட்கிறேன், அதனுடைய முத்திலையும் சாயிலையும் துஆ கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதாவது ரிஸ்கை அல்லாஹ் தஆலா விசாலமாக மதீனாவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்கிறேன் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழங்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய தானிய வகைகளுக்கு எல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். அப்பளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்குட்பட்ட இடங்களாகத்தான் இந்த இரண்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு கட்டத்தில் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், எனக்கு மக்காவை எந்த அளவுக்கு விருப்பமாக ஆக்கி வைத்தாயோ அதை விடவும் விருப்பமுள்ள பூமியாக இந்த மதீனாவை ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் மக்காவுக்காக போகிறோம். மக்காவிலிருந்து சிலர் மதீனாவுக்கு கூட போக விருப்பம் இல்லாமல் திரும்பக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மக்காவிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு காரணமான மூலஹர்த்தாவாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்யாமல் வருவது என்பது ஜஃபத்துல் கல்ப், அதாவது உள்ளம் வண்ணெஞ்ச உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சில ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி, என்னை யாராவது ஹஜ் செய்து என்னை ஜியாரத்து செய்யாமல் திரும்பிவிட்டால் அவர் என்னை வெறுத்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஹசன் என்ற மர்தபா, மிக உறுதியான தரத்தை கொண்ட ஹதீஸ் என்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு பூமிகளை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில இடங்கள் சொர்க்கத்தின் இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. காபாவில் இருக்கின்ற சில இரண்டு பொருட்கள், ஒன்று ஹஜர் அஸ்வத், அடுத்ததாக மகாம் இப்ராஹிம். இரண்டுமே சொர்க்கத்தில் இருந்து தரிக்கப்பட்டது. சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து ஜபல் அபு குவைஸ் மலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வைத்தார்கள். கொண்டு வந்து வைத்ததற்கு பின்னால் காபாவை கட்டப்பட்ட பொழுதுதான் அங்கே அதாவது ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே ஹஜர் அஸ்வத் வைக்கப்பட்டது, மகாம் இப்ராஹிம் வைக்கப்பட்ட இடத்திலே அங்கு அது வைக்கப்பட்டது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லிலே ஏறி அவர்கள் ஏறுகிறார்கள். அது ஒரு மலை போன்று ஒரு மரம் போன்று நீள்கிறது. நீண்டதுக்கு பின்னால் மிகவும் உயர்கிறது. உயர்ந்ததுக்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அவர்கள் அறிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்யுமாறு அழைப்பு விடுங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த அழைப்பை யார் யாரெல்லாம் ஆலமுல் அர்வாஹ் இருந்து கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த பூமியை ஜியாரத்து செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதே போன்றுதான் அந்த ஹஜர் அஸ்வத் என்பது அது மிகவும் சொர்க்கத்தின் தரிக்கப்பட்ட கற்களாக இருக்கின்றன. ஒரு முறை கர்ராமியா என்ற ஒரு பிரிவினர், வழிகட்ட ஒரு பிரிவினர் அந்த காபாவுக்கு படையெடுத்து வந்து காபாவை துவம்சம் செய்யத்தாக வருகிறார்கள். கடைசியாக வந்து அந்த காபாவில் இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வதை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் போகிறார்கள். பிடுங்கிக் கொண்டு போனதுக்கு பின்னால் சுமார் 20 வருஷங்களாக மக்கள் அதாவது ஹஜர் அஸ்வத் இல்லாமலேயே அவர்கள் தவாப் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காபாவுடைய கல்லாகிய ஹஜர் அஸ்வதை கொண்டு செல்லும் பொழுது மிகவும் புஷ்டியான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒட்டகை மீது எடுத்து சென்றார்கள். ஆனால் ஒவ்வொரு ஒட்டகையாக மடிந்து செத்து மடிகிறது. கடைசியாக கொண்டு போய் அவர்கள் சேர்க்கிறார்கள். பலரும் பேசி பார்த்தார்கள், இணங்கவில்லை. கடைசியாக 20 வருடங்களுக்கு பின்னால் சில இமாம்கள், உலமாக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களோடு, அந்த அரசனோடு, கர்ராமியா தலைவன் முஹம்மது கர்ராம் சிஜிஸ்தானி போன்ற அவர்களோடு பேசுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அங்கே போய் அவர்கள் பேசுகிறார்கள். பேசிய அவர்கள் சொன்னான், எனக்கு இவ்வளவு அதாவது பணம் தேவை, அதற்கும் தயாராகிறார்கள், கொடுக்கிறதுக்கு தயாராகிறார்கள். அவன் சொன்னான், பல கற்கள் இருக்கின்றன, உங்களுக்கு முடியுமாக இருந்தால் உங்களுடைய கல்லை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன் சொன்னார்கள். இமாம்கள் ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனையிலே முடிவுக்கு வந்தார்கள். அதாவது இது சொர்க்கத்து கல், ஒரு நாளும் நெருப்புக்கு இரையாக மாட்டாது. எனவே எல்லா கற்களையும் நெருப்பிலே போடுகிறார்கள். இந்த கல் மட்டும் நெருப்புகளே, அவைகள் அனைத்தும் சுக்குநூறாக வெடிக்கிறது. இந்த கல் மட்டும் அப்படியே தானாக இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த ஹஜர் அஸ்வதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். மெலிந்த ஒட்டகை மேலான எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரே ஒரு ஒட்டகையிலே காபா வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார்கள், ஷாமில் இருந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹ் மிர்காத்துல் மஃபாத்திஹிலே இந்த வரலாறு எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பூமியாகத்தான் இந்த காபத்துல்லா இருக்கிறது.
எனவே காபத்துல்லாவுக்கு போகக்கூடியவர்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அங்கே போய் அந்த காபாவுக்குடைய பூமிக்கோ அல்லது மக்காவுக்கோ மதீனாவுக்கோ இடைஞ்சலாகக்கூடிய அல்லது அதனை இழிவுபடுத்தக்கூடியவாறு நாம் எவை செயற்பாடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் மக்காவிலே மதீனாவிலும் இருக்கிறது. மதீனாவில் இருக்கக்கூடிய அதாவது ரோலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, இங்கே சொர்க்கத்துடைய பகுதியில் இருக்கின்றன, மதீனாவிலும் சொர்க்கத்துடைய பகுதியில் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எனது வீட்டுக்கும் இன்னொரு ரிவாயத்தில் என கபருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தெரியும் நான் எங்கு அடக்கப்படுவேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது கபருக்கும், அதுவும் சஹீஹான ஹதீஸ் தான், எனது கபருக்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட பூமி சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சொர்க்கத்தின் பகுதிகளாகத்தான் அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்றுதான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் கட்டப்படுவதற்கு முன்னால் ஒரு மரக்குற்றியிலே சாய்ந்து கொண்டுதான் அவர்கள் ஹுத்பா ஓதினார்கள். கடைசியாக அந்த மரக்குற்றி அவர்கள் அதாவது மிம்பர் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த மரக்குற்றி அழுத வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரக்குற்றியில் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து அந்த மரக்குற்றியுடன் பேசுகிறார்கள். அவர்கள் அதை அணைக்கிறார்கள். அதனுடைய அழுகை ஒரு அதாவது தேம்பி அழக்கூடிய ஒரு குழந்தை அணைத்தால் எவ்வாறு அதனுடைய அழுகை மெதுவாக தனியுமோ அவ்வாறே தனிந்தது என்பதாக ஹதீஸ்களே காண கிடைக்கிறது. அந்த ஹதீஸ் வெறும் அதாவது லைஃபான ஹதீஸ் அல்ல, முத்வாத்திர் என்ற சஹீஹான ஹதீஸை காண சக்தி வாய்ந்த ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்குட்டியோடு பேசுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். நான் உன்னை இப்பொழுதே மரமாக ஆக்கி பழம் தரும் கனியாக ஆக்கிவிடவா, அல்ல சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு பழம் தரும் மரமாக ஆக்கிவிடவா என்று கேட்டபொழுது அந்த மரம் அந்த குட்டி சொல்கிறது. இந்த உரையாடல்களை அனைத்து சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த மரக்குட்டி சொல்கிறது, யா ரசூலுல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் வாசிகளுக்கு மரமாக பழம் தரும் மரமாக என்னை ஆக்கிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அந்த இடத்திலேயே அதை தோண்டி புதைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளிலே சொர்க்கத்தின் மரமாக இருக்கும். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த அன்றைய காலத்து மிம்பர், அது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது எனது கியாமத் நாளிலே என ஹவுது கௌசருக்கு அண்மையிலே வைக்கப்படும் என்பதாக கூறுகிறார்கள். எனவே அவைகளும் சொர்க்கத்தின் பகுதிகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது ஜம்சம் தண்ணீரிலிருந்து அவர்கள் தண்ணீரை குடித்துவிட்டு அவர்களுடைய ஒரு வாளி மூலமாக தண்ணீரை எடுத்து அதிலே துப்புகிறார்கள். அந்த எச்சிலை கலந்து மீண்டும் ஜம்சம் கிணற்றுக்குள்ளே ஊற்றுகிறார்கள். எனக்கு பின்னால் உள்ள எல்லோருக்கும் இதர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது துப்பிவிட்டால் அல்லது உது செய்து வடியக்கூடிய தண்ணீர் அனைத்தையும் சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுடைய தண்ணீரை எச்சிலை எடுப்பார்கள், எடுத்து மேலே தேய்த்துக் கொள்வார்கள். இது சிறுக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தபர்ருக் பரக்கத் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் செய்த நடவடிக்கைகள். அந்த பாக்கியம் எனக்கு பின்னால் உள்ள மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று மதீனாவிலே ஒரு கிணறு இருக்கிறது. அதுக்கு பேர் பீர் புதா. இந்த பீர் புதா இப்பொழுது அது பள்ளிக்குள்ளே அமையப்பட்டிருக்கிறது. சுமார் 60 வருடங்களுக்கு முன்னால் ஷரீஃப் ஜெயித் என்பவருடைய வீட்டுக்குள்ளே அந்த கிணறு இருந்தது. கடைசியாக அது பள்ளி விஸ்தீரணமாக்கப்பட்டதன் காரணத்தினால் அது இப்பொழுது பள்ளிக்கு அதாவது வெளியே இருக்கக்கூடிய பள்ளியுடைய பகுதியில் அமைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பீர் புதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளி தண்ணீர் எடுத்து அதில் துப்பி அதை ஊட்டுகிறார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எமது குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் அந்த தண்ணீரை எடுத்து தான் நாங்கள் அதை மறந்து செய்வோம். அல்லாஹ்வுடைய கிருபையால அந்த தண்ணீர் மூலமாக எமது பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் கிணற்றுக்கு சொன்னார்களே, ஜம்சம் என்ன நியத்தோடு குடிக்கப்படுகிறதோ அது நிறைவேறிவிடும். எமக்கு ஆரோக்கியம் தேவையா, ஜம்சம் மூலமாக ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளலாம். இதே போன்று என்னென்ன தேவைகள் தான் எமக்கு ஹாஜத்தில் இருக்கின்றனவோ அவைகளுக்கு கூட ஜம்சம் மூலமாக அல்லாஹு தஆலா எமக்கு இவ்வாறான பாக்கியங்களை தருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இங்கே முக்கியமான விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் இருந்துதான் ஜம்சம் கிணற்று உருவானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கை அடித்து ஜம்சம் தண்ணீர் என்பது ஒரு நபியுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் மூலமாகத்தான் அந்த ஜம்சம் ஊட்டெடுத்தது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்ற ஒரு விஷயம் மதீனாவில் நடந்தது. ஜௌரா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஜௌரா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 300 சொச்சம் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தண்ணீர் பற்றாக்குறையாக ஆகிறது. அந்த நேரத்திலே உடனடியாக அவர்கள் ஒரு பாத்திரத்தை தருவிக்கிறார்கள். கேத்தல் போன்ற பாத்திரத்தை தருவித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது விரலை போடுகிறார்கள். கட்டை அதாவது பெருவிரலுக்கும் அதாவது ஆள்காட்டி விரலுக்கும் இடையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த தண்ணீர் மூலமாக 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்களும் நாங்கள் அனைவரும் குடித்துக் கொண்டோம், உது செய்தோம், எமை தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டோம், அதே போன்று பயணங்களுக்காக எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொல்கிறார்கள். அந்த தண்ணீர் எமக்கு இப்போது கிடைக்க மாட்டாது. ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலிருந்து வெளிவான தண்ணீர் இருக்கிறதே, அது ஜம்சம் தண்ணீரை விட மிகவும் மேலானது என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்தவைகளாகத்தான் அந்த 2 பூமிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் யாராவது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் போனால், அதாவது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. இதே போன்றுதான் மதீனாவிலும் ஒரு இடம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே உஸ்துவானத்துல் முஸ்ஹப் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு தூண். அந்த தூணுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுவார்கள். அதே போன்று சஹாபாக்கள் தொழுவார்கள். கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை யாராவது தெரிந்து கொண்டால் போட்டி போட்டுக் கொண்டு நீங்கள் அவரிடத்திலே தொழுவதற்கு முண்டியடிப்பீர்கள் என்பதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் மக்காவிலும் நபிமார்களுடைய கபர் இருக்கிறது, மதீனாவிலும் நபியுடைய கபர் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹைஃபிலே சுமார் 70 பேருடைய கபர், நபிமார்களுடைய கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பஸார்ல இந்த ஹதீஸ் சஹீஹான ரிவாயத்தோடு பதியப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இவ்விடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நபிமார்களுடைய கபரோ அல்ல யாருடைய கபரோ இருக்கக்கூடிய பள்ளியிலே நாங்கள் தொழக்கூடாது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்றால், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மஸாஜித், நஸாராக்களுக்கும் யஹூதிகளுக்கும் அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை சுஜூத் செய்யக்கூடிய இடமாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சபித்தார்கள். அங்கே வந்த விடயம் என்னவென்றால், அதாவது நாம் நமது நெற்றியை கபரடிக்கு கீழே கொண்டு வந்து வைப்பதைத்தான் ரசூலுல்லாஹி அவர்கள் மறுத்தார்கள். இதனால் நாங்கள் பார்க்கலாம், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே 3 கபர்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேருடைய கபரும் இருந்தது. அவர்கள் அங்கிருந்து கொண்டு வெளியே போய் தொழவில்லை. அது இருக்கத்தக்க, அங்கே அவைகள் இருக்கத்தக்க அந்த பக்கத்திலே அவர்கள் தொழுதார்கள். எனவே நாங்கள் கபரடிக்கு போய் கபருக்கு சுஜூது நெற்றி கொண்டு போய் வைப்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களே தவிர, பள்ளிக்கு பக்கத்தில் எங்கே ஒரு கபர் இருக்கிறது, எனவே அதுக்கு நாங்கள் தொழக்கூடாது என்ற எந்த சட்டமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் இங்கே பக்கீஇலே யாராவது அடங்கினால் அல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கிறது. அங்கே மக்பரத்துல் முஅல்லா என்ற ஒரு இடம் இருக்கிறது. மக்பரத்துல் முஅல்லா என்ற இடத்திலே, அதாவது மக்காவில் இருக்கிறது. இந்த 2லேயும் யாரெல்லாம் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அங்கே இரண்டு சாராருக்கும் அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் கிடைக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களும் மரங்களும் விரும்பின. அதே போன்றுதான் மதீனாவில் இருக்கக்கூடிய பொருட்களும் மரங்களும் விரும்பின, நேசித்தன. எங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு தெரியும் ஒரு மக்கா, அதாவது காபாவுக்கு பக்கத்துமாக ஒரு சில கற்கள் இருக்கின்றன. அந்த கற்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது சலாம் சொல்லக்கூடியதை நான் கண்டிருக்கிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்றுதான் மதீனாவிலே கூட, அதாவது எங்களுக்கு தெரியும் சில மரங்கள்
ரசூலுல்லாஹி கூப்பிட்டால் சலாம் சொன்னால் அவைகள் சலாம் பதில் சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி அவர்களிடத்திலேயே சரிந்து வந்த வரலாறுகள் ஹதீஸ்களிலே பதியப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் நல்லடியாருக்கு இதே போன்றுதான் சில மலைகள் இருக்கின்றன. உஹுத் மலையிலே ஒரு முறை ரசூலுல்லாஹி அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் இருந்த பொழுது சொன்னார்கள், அந்த மலை அதாவது அன்பினால் துடிக்கிறது. துடித்த பொழுது சொன்னார்கள், இஹ்த யா உஹத், உஹத் மலையே அமைதியாக இரு, உனக்கு மேலே இருக்கக்கூடியது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், ஷஹீதில் இருக்கிறார் என்று அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இதே போன்றுதான் ஒரு முறை மக்காவிலே சபீர் மலையிலே, சபீர் என்ற மலை அதாவது மினாவிலே இருக்கக்கூடிய மலை தான் சபீர் என்பது, அந்த மலையிலே ஒரு முறை இருந்த பொழுது சொன்னார்கள், இவ்வளவு துடித்து அசைகிறது. அப்பொழுது சொன்னார்கள், உனக்கு மேலே ஒரு நபியும் ஒரு சித்தியக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து சொன்னார்கள். உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு ஷஹீதுடைய பட்டத்தை இப்பொழுதே வழங்கிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயாலேயே எனக்கு ஷஹீதுடைய பட்டம் கிடைத்திருக்கிறது என்பதாக அன்றே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மிகவும் பொறுமதியான இடங்களாகத்தான் இந்த இடங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பூமிக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஈமானுடைய பகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமத் நாள் அண்மித்து விட்டால் ஒரு நாளும் தஜ்ஜால் அந்த 2 பூமிக்குள்ளும் வரமாட்டான். மலக்குகள் காவல் செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுதும் மலக்குகளுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அங்கே தஜ்ஜால் ஒரு நாளும் உள்ளே வருவதற்கு அந்த மலக்குமார்கள் விடமாட்டார்கள், தடை செய்யப்பட்டிருக்கிறான். தஜ்ஜாலுக்கு உள்ளே போக முடியாது. இதே போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய அதாவது மதீனாவில் இருக்கக்கூடியவர்களை யாரெல்லாம் 2 ஹரமிலே இருக்கக்கூடியவர்களை தான், குறிப்பாக மதீனாவில் இருக்கக்கூடியவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லஅனல்லாஹு மன் நகாஃபல் மதீனா, யாராவது மதீனாவில் இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தினால் அவர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறியிருக்கிறார்கள். ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வயது முதிர்ந்த விருத்தாப்பிய வயதை அடைந்து விட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய கண்ணும் பார்வையும் இருந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மதீனா பூமியிலே ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு காலுக்கு இடையிலே ஜனாசாக்கள் தட்டப்படுகின்றன. அவர்களுக்கு விளங்கிவிட்டது யாரோ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விளங்கிய பொழுது சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் நகாஃபல் மதீனா, யாராவது மதீனாவாசிகளுக்கு பயமுறுத்தினால் அவர்களை அல்லாஹ் ஷபிப்பானாக என்று அவர்கள் பதுவா செய்தார்கள். அல்லாஹ் இது அதாவது யஸீத் இப்னு முஆவியாவுடைய படைகள் மதீனாவுக்குள்ளே வந்து கட்டவிழ்த்து விட்டு மிகவும் அக்கிரமமான முறையிலே சஹாபாக்கள் பலரும் கொல்லப்பட்டு, பெண்கள் எல்லாம் அதாவது மோசம் செய்யப்பட்டு கரிய வரலாறை கொன்ற ஒரு அதாவது வரலாறை கொண்டவர் தான் யஸீத் இப்னு முஆவியா. அந்த யஸீத் இப்னு முஆவியாவுடைய செயலினால் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட கண்ணியமான பூமி தான் இந்த 2 பூமிகளும். அந்த 2 பூமிகளையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. அதே போன்றுதான் இந்த பூமிக்கு அங்கு போன பொழுதும் கூட மிகவும் கண்ணியமாக நடாத்த வேண்டும். யாரெல்லாம் அந்த பூமியில் இருந்து கொண்டு அதை வெறுப்பாக அல்லது அதில் இருப்பதற்கு ஒரு வெறுப்பான முறையிலே அல்லது தனக்கு இருக்க முடியாது என்று ஒரு நிலைமையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களை அந்த பூமியிலே வாழ விடமாட்டான் என்ற தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானா. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை திரும்ப எமது கரங்களுக்கு தருவாயா. அதே போன்று இந்த 2 பூமிகளையும் போய் சந்திக்கக்கூடிய, அங்கே ஜியாரத் செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை இங்கு இருக்கக்கூடிய அதே போன்று வெளியே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமானோர் அதாவது எல்லோருக்கும் அவ்வல் தக்பீரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இதன் காரணத்தினால் இமாம் தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உடனடியாக எல்லோரும் அதாவது கையை தூக்கி தக்பீர் சொல்கிறார்கள். அவ்வாறு தக்பீர் சொன்னால் எமது தொழுகை பாத்திலாகிவிடும். இமாம் தக்பீர் தஹர்ரும் அதாவது அவ்வல் தக்பீரை பொறுத்த மட்டில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முடிந்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் ஆண்டு கூட ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று ராவு சொல்லும் பொழுது கூட நாங்கள் என்று ஆரம்பித்தால் கூட எமது தொழுகை பாத்திலாகிவிடும் என்ற சட்டத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவைகள் அந்த முழுமையாக இமாம் அல்லாஹ் அக்பர் என்று முடிந்ததற்கு பின்னால் தான்
நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்றே ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எமது தொழுகை பாத்திலாகிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையோடு வருகிறோம். இந்த சட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று இது சர்வ சாதாரணமாக, அதாவது சட்டங்கள் சர்வசாதாரண ஆசையின் காரணத்தினால், ஆவல் காரணத்தினால், ஆர்வ கோளாறினால் இவ்வாறு அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை, தவறை எல்லோரும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எமக்கு தெளிவையும் விளக்கத்தையும் தருவானாக.